இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நாம ஆதிக்கிட்ட சொன்னா நாம ஏதோ ஒரு யுகத்துல மித்ரா மேல நமக்கு இருக்கிற கோவத்துல சொன்னதாதான் அவர் யோசிப்பாரு. அக்கா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா நம்ம எப்படி ஆதாரத்தோட அவங்கதான் இந்த தப்பா பண்றாங்கன்னு நிரூபிக்க முடியும்? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலக்கா. கவலைப்படாத மனோ, கண்டிப்பா ஒரு நல்ல வழிய அந்த கடவுள் நமக்கு காட்டுவாரு. இப்போதைக்கு நம்ம பிரச்சனை அந்த ஃபைனான்ஸ்காரரு நாம பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்னு சொன்னது மட்டும்தான். அது மட்டும் உண்மை இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இத பண்ணது மித்ராவும் அவங்க அண்ணனும் தானே நம்ம ஈஸியா ஆதிக்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். ஆமா பாரதி, நீ சொல்றதா கரெக்ட். அக்கா, அப்ப நம்ம உடனே கிளம்பி போய் ஃபைனான்சர் கிட்ட நேர்ல பார்த்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அவர் ஃபைனான்ஸ் கொடுக்கிறவர் தான், ஆனா தப்பானவர் கிடையாதுக்கா. எனக்கு அவர் ஏன் அப்படி சொன்னார்னு மட்டும்தான் குழப்பமா இருக்கு. கண்டிப்பா அங்க போனா நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும்க்கா. உண்மைதான் மனு, கிளம்பு போலாம். சரிக்கா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா வரணும். நாங்க கொடுக்காத பணத்தை கொடுத்ததா நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? இது என்னமா வம்பா போச்சு? என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்கிட்ட தான் நான் கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்க கொடுத்துதான் நான் போய் சொல்றேன்னு என்கிட்டயே கேள்வி கேக்குறீங்க. நீங்க பேசுறது கேட்டா எனக்கே ஆச்சரியமா. ப்ளீஸ், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றதால அது உண்மையாயிடாது. போன்ல நான் தான் உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுத்தேன், நீங்க போய் சொல்லிருக்கீங்க. நான் உங்களை வந்து பார்க்கவும் இல்ல, பணத்தை கொடுக்கவும் இல்ல. எதுக்காக அப்படி சொன்னீங்கன்னு கேட்க வந்தா எங்ககிட்டயும் அதே சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, நான் வந்து உங்ககிட்ட அந்த பணத்தை எப்ப கொடுத்தேன்? ஏன்னா அப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? காலையில நீங்க வந்து வீட்டுல பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் அக்காவும் பணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப தேவையில்லாம போய் சொல்றீங்க? என்னம்மா பாரதி, உங்க தம்பி பேசுற முறையே சரியில்லை. என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறான். என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல பணம்னு வந்து கேட்ட உடனே உதவி பண்ணிருக்கேன். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம என்கிட்டயே சத்தம் போட்டு பேசுறான். மனோ, நீ கொஞ்சம் அமைதியாரு. நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அண்ணன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் நிலைமைய உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ண. உண்மையை சொல்லுங்க, நாங்க பணம் கொடுத்ததா உங்ககிட்ட யாராச்சும் சொல்ல சொன்னாங்களா? அதனால்தான் நீங்க அப்படி பண்ணீங்களா? நீங்க சொன்ன பொய்யால வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. செய்யாத தப்புக்காக வீட்ல எங்க மேல திருட்டு பழி போட்டாங்க. அந்த ஃபைனான்சர் பொய் தான் சொல்றாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா எப்படிக்கா சொல்லுவாரு? நீ ஏன் தான் எல்லா விஷயத்திலையும் இவ்வளவு பொறுமையா இருக்கியோ தெரியல. நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா அவனை 4 அறை விட்டு ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டு உண்மையை வர வச்சிருப்ப. நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டக்கா. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நியாய தர்மம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுக்கா. அவங்க வழியிலே போய் தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். கா, உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குதுக்கா. எந்த தப்புமே பண்ணாம நாம எதுக்குக்கா அநியாயமா திருட்டு பழிய சுமக்கணும்? கடனை திருப்பி கொடுக்க தாலியை திருடிட்டேன்னு சொல்லி நம்ம மேல அநியாயமா பழி போட்டிருக்காங்க. ஃபைனான்சர் பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி மித்ரா தான் இருப்பான்னு உனக்கு சந்தேகம் இருக்குல்ல? எனக்கு சந்தேகமே இல்லக்கா. கண்டிப்பா இத மித்ரா தான் பண்ணிருப்பான். அவளை தவிர இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி இருக்க இல்லக்கா, அதுதான் முட்டாள்தனமா இருக்கு. அவகிட்ட நேருக்கு நேரா போய் நின்னு நீதான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாதுக்கா. அவங்க சொன்னதை நம்பி ஆதி மாமாவும் நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை அது மட்டும்தான்க்கா. அக்கா, ஏதாவது பேசுக்கா.
இந்த விஷயத்தை இப்படியே விட முடியாதுக்கா. ஏதாவது பண்ணி ஆகணும். மாமா வேற 24 மணி நேரத்துல அவங்க அம்மா தாலியை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னக்கா பண்ண போறோம்? டாக்டர் 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 கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? என்னாச்சு? டாக்டர். நீங்க தான் கூட வந்திருக்கீங்களா? ஆமா டாக்டர். என்னாச்சு இவங்களுக்கு? ஒரு ஆக்சிடென்ட் டாக்டர். குழந்தை கார் வரத கவனிக்காம ரோட கிராஸ் பண்ணிட்டா. கார் குழந்தை மேல மோதி அடிபட்டுருச்சு. அத பார்த்த குழந்தையோட அம்மா அப்படியே ஷாக் ஆகி மயக்கமாயிட்டாங்க. ஓகே ஓகே, நீங்க பதட்டப்படாதீங்க, நான் என்னன்னு பாக்குறேன். உடனே குழந்தை எமர்ஜென்சி வார்டு கொண்டு போங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஓகே டாக்டர். போங்க, கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. சரி, நீங்க- உள்ள கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி மேடம், உங்க 2 பேருக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றி பாரதி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல என் பொண்டாட்டியும் புள்ளியும் ஆஸ்பத்திரியில கொண்டாந்து சேர்க்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நீங்க அவங்க 2 பேர் உசுரை மட்டும் காப்பாத்தி கொடுக்கல, ஏன் உசுரை சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் நான் இருந்தா நான் என் உசுரையே விட்டுருப்பேன். ஐயோ ஐயோ அண்ணே, எதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லவங்களுக்கு கடவுள் இந்த மாதிரி சின்ன சின்ன சோதனையை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அம்மா பாரதி, என்ன நல்லவன் சொல்ற அளவுக்கு உனக்கு பெரிய மனசு இருக்கு பாரதி. ஆனா நீ சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு நல்லவன் இல்லம்மா. எனக்கு அந்த தகுதியும் கிடையாது. உங்க 2 பேருக்கும் நான் பண்ண பாவத்துக்கு அந்த கடவுள் என் குடும்பத்தை தண்டிச்சிட்டாரு.